ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து ஒரு இந்த செல்லில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர், அதாவது இங்கே இருக்க நேம் வந்து ஒரு வந்து மேலா இல்லை ஃபீமேலா அப்படின்றது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஜெண்டரில் வரணும். சரிங்களா? அதுக்காண்டி நான் வந்து அப்படியே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேல்னால் மேல், ஃபீமேல்னால் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ராப் டவுன் லிஸ்ட். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர நீங்கள் வேறு என்ன டைப் பண்ணீங்க அப்படின்னாலுமே, இப்போது இந்த ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன்ல, இப்போ இதில் மேல் ஃபீமேலை தவிர வேறு ஏதாவது நீங்கள் இப்போ டைப் பண்ணீங்க அப்படின்னாலோ டைப் ஆகாது, எரர்னு காமிச்சிடும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா அதாவது தப்பான எந்த ஒரு டேட்டாவுமே டைப் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காண்டி இந்த ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸலில். சரிங்களா? சரிங்க. இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போது உங்களுக்கு இந்த ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து டேட்டா வேலிடேஷன் இருக்கா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட்னு சொல்லி மொத்தம் 3 டைப் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ், அதை பார்த்துக்குறோம். செட்டிங்ஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான என்னென்ன வேல்யூ வேணுமோ அதை செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டேட்டா வந்து டைப் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டுன்றனால நம்ம தமிழ்நாடு இல்லை மதுரை, தேனி இந்த மாதிரி நம்ம டைப் பண்ண போகிறோம். அதனால் லிஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிங்க. லிஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு இப்போ என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ மதுரை, ஓகே. அதுக்கடுத்து கம்மா போட்டுக்கோங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்கு, அடுத்து சரிங்களா? இந்த மாதிரி மொத்தம் நான் வந்து 4 டிஸ்ட்ரிக் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். வந்ததில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைப் பண்ணுற இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அங்கே கொடுத்த 4 ஆப்ஷனுமே இங்கே வந்துடும். இப்போ மதுரைனா மதுரையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ தேனியா தேனி, அடுத்து சென்னையா சென்னை, அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போது இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஊர் பேர் அடிச்சிங்க அப்படின்னா, இப்போது நான் ஒரு சாம்பிளுக்கு அடித்து காட்டுறேன். ஒரு தப்பான வேலையை அடிச்சிங்க அப்படின்னா அது டைப் ஆகாது. சரிங்களா? ராங் டேட்டா வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண முடியாது. அது இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஜெண்டர், இதில் வந்து நான் ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் மூலமாக மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து ஏஜ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஜுக்கு வந்து நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். கொடுத்துட்டு டேட்டா வேலிடேஷன் மறுபடியும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேல்யூவாக வேணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்பரில் வேணும். சரிங்களா? அதனால் ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டு ஏஜ் வந்து எந்த ஏஜுக்குள்ளேருந்து அதாவது மினிமம் எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் தான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணணும். கண்டிப்பாக டைப் பண்ணல அப்படின்னா இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து 18 to 30 ஏஜ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 80 to 30 கொடுத்துருந்தோமா, இப்போது 12 நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிங்க அப்படின்னா டைப் ஆகாது. சரிங்களா? இப்போ 18, ஓகே 90, அதே மாதிரி 30, இப்போ 31 டைப் பண்ணிங்க அப்படின்னாலுமே டைப் ஆகுது. ஏன்னா நம்ம 18 to 30 தான் கொடுத்தோமா, அதனால் இந்த ஆப்ஷன் வந்து நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த், இதுக்கு வந்து அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் கொடுத்துட்டு இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான், எந்த டேட்டில் இருந்து இப்போ 1990 அதுக்கப்புறம் 01 செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டில் இருந்தால் எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ 10/1/1990 சரிங்களா. இப்போது இதிலிருந்து 01/01/2020 சரிங்களா. இந்த வருஷத்துலேருந்து இந்த இயர்க்குள்ளே மட்டும்தான் என்னால் டைப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போது இதில் 01/01/1992 டைப் பண்ணிங்க அப்படின்னா டைப் ஆயிரும். இப்போது வந்து நம்ம 90லேருந்து 2020 தான் டைப் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போது நான் சாம்பிளுக்கு 90 தப்பான இயர் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் கரெக்டான டேட்டா கொடுக்குற வரைக்கும் இந்த இதில் வந்து நீங்கள் ராங்கான டேட்டாவை டைப் பண்ண முடியாது சரிங்களா. அதுக்கு தான் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து